நேயர்களே, இன்னைக்கு நமக்கிட்ட நிறைய செய்தி இருக்கு. முதல் செய்தி, மூன்றாம் கட்ட பேச்சுவார்த்தை. இன்றைக்கு புதன்கிழமை டெக்னிக்கல் லெவலில் அணு ஆயுதங்கள் பரிமாற்ற குறைப்பு குறித்து பேச்சுவார்த்தை இன்றைக்கு தொடங்கி இருக்கிறது. ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையான மூன்றாவது சிட்டிங் வரக்கூடிய 26 சனிக்கிழமை. இஸ்மாயில் பஹாயி வெளிவிவகாரத்துறையினுடைய ஈரான் செய்தி தொடர்பாளர், எங்களை பொறுத்தவரை நாங்கள் ரொம்ப சப்போர்ட்டிவாக ஆப்டிமிசம் நல்ல சிந்தனையோடு சென்று கொண்டிருக்கிறோம். ஈரான் ஒரு காம்ப்ரிஹென்சிவ் டாக்கை எங்களுடைய பார்ட்னர்ஸான நட்புகளான சீனாவும் ரஷ்யாவோடும் நாங்கள் பகிர்ந்திருக்கிறோம் என்ற கருத்தை ஈரானுடைய வெளிவிவகாரத்துறையினுடைய செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் பஹாயி தெரிவித்திருக்கிறார். கன்சல்டேஷன் வித் ரஷ்யா அண்ட் சீனா, இதில் எந்த மாதிரி பேசணும் அப்படிங்கிறத சீனாவோடும் ரஷ்யாவோடும் அவர்கள் அட்வைஸ் செய்த அடிப்படையில் பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இந்த 2வது சிட்டிங்கில் அமெரிக்கா பொருளாதார தடைகளை நீக்க வேண்டும், வருங்காலங்களில் இது போன்ற தடைகள் இல்லாமல் ஒரு நல்ல நிலையான சூழல் அமைய வேண்டும் என்றும் நாங்கள் பாசிட்டிவாகவே இருப்பதாகவும் கூட ஈரான் ஒரு டிஸ்ட்ரீட் ரிசல்ட்டாக இருக்கும், எங்களுக்கு விருப்பமான அந்த முயற்சி நிறைவேற்றால் நாங்கள் நன்மை அடைவோம் என்று ஈரான் சொல்கிறது. ஒரு பக்கம் ஈரான் அமெரிக்காவும் பேசிக் கொண்டிருந்தாலும் மற்றொரு பக்கம் ஐக்கிய யூரோப்பினுடைய நிலை என்ன, யூனியனுடைய நிலைமை என்ன, அதையும் இஸ்மாயில் பஹாயி சொல்ல தவறவில்லை. அவர் தனது பேச்சினூட யூரோப்பியன் ஸ்டேட் மஸ்ட் டிசைட் பிளே எ கன்சிக்யூட்டிவ் ஒரு ரோல், ரொம்ப முக்கியமான ரோலை அவங்க இதில் செய்யணும். அமெரிக்காவினுடைய எஃபெக்டிவ் ஸ்பீச்சுக்கு ஒத்துழைப்பதை போன்று யூரோப்பிய யூனியனும் இதில் செய்யணும். அப்படி செஞ்சால் கமர்ஷியல், அது மட்டுமல்லாமல் எக்கனாமிக்கல், ட்ரேட் அண்ட் நார்மல் பேங்கிங் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் சிறப்பாக அமைய வேண்டும் என்றும் ஈரான் விரும்புகின்றது. ஏனென்று சொன்னால் சோவியத்தோடு ஈரான் தனது எல்லையை பகிர்ந்து கொண்டு அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு இப்பொருளாதார தடைகளை நீக்கினால் அவர்களுடைய வர்த்தக சந்தை ஈரோப்பாவின் நீளும். ஆகவே இந்த ட்ரேட் விஷயங்கள், மெர்ச்சன்ட் விஷயங்கள்லாம் வரணும்னு சொல்றதுனால ஒரு கடும்போக்காக அவர்கள் இருக்க மாட்டார்கள் என்று நம்புவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது. 2வது விவகாரம் என்னவென்றால், அமெரிக்காவில் இந்த பேச்சுவார்த்தை ஈரானோடு போரிடுவதற்கு அமெரிக்காவுடைய பெண்டகன் பலர் விரும்பவில்லை. அங்குடைய டிஃபென்ஸ் செக்ரட்டரி அவசரமாக பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். என்ன காரணம் என்றால், அவர் ஈரானோடு போர் செய்யக்கூடாது என்று அட்வைஸ் வழங்கினார். ஸ்டீவ் விட்காஃப் ஈரானோடு போர் செய்ய விரும்பவில்லை, பெண்டகனுடைய இராணுவத்துறை தளபதி போர் செய்ய விரும்பவில்லை, அதே போன்று அமெரிக்காவுடைய தேசிய பாதுகாப்பு செயலரும் விரும்பவில்லை. அப்போ இவர்களுக்கு எதிராக ஒருவேளை இஸ்ரேல் உளவுத்துறை மாற்றமான எண்ணங்களை உருவாக்கி அவரை பதவியிலிருந்து இறக்கியிருக்கிறதா என்ற கேள்விக்கு இன்னுமே பதில் தெரியவில்லை. இதற்கிடையில ஏமனுடைய ஹவுதிகளுடைய நிலை அமெரிக்காவை பெரும் அச்சுறுத்தலில் ஆழ்த்தியிருக்கிறது. என்னதான் அழித்து இதுவரை 500க்கும் மேற்பட்டவர்கள் ஏமனில் கொல்லப்பட்டதாக தகவல் வருது. அதில் எத்தனை ஹவுதிகள் எத்தனை பொதுமக்கள் என்கின்ற விவரங்கள் தெரியவில்லை. ஏனென்று சொன்னால் அமெரிக்காவினுடைய கடற்படை ஹரி ட்ரூமன் மற்றும் புதிதாக வந்திருக்கக்கூடிய அந்த புதிய கப்பலுங்களும் கூட கார்னல் வில்சனும் இதுவரைக்கு தாக்கப்படவில்லை. ஹரி ட்ரூமன் தாக்கப்பட்டிருக்கிறது. அவர்களை எதிர்த்து தாக்குதல் நடத்துவதற்கு சவுதியோ யுஎஸ்ஓ ஈஜிப்டோ எதுவுமே தளம் கொடுக்க மறுத்து விட்டார்கள். இந்த சூழ்நிலையில் ஹவுதிகளுடைய வளர்ச்சி, அது ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தாங்க. அந்த வீடியோ பார்க்கிற போது இது ஒரு ரெபல்ஸ் குரூப்பா அல்லது ஒரு தேசத்தினுடைய மிலிட்ரியா என்கிற அளவிற்கு பெரிய பெரிய வல்லமை கொண்ட சக்திகளை அவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள். ஹைப்பர்சோனிக்க பலிஸ்டிக் எல்லாம் உருவாக்கக்கூடிய அளவிற்கு ஹவுதிகளுக்கு இவ்வளவு பெரிய திறனும் சாமர்த்தியமும் தொழில்நுட்ப அறிவும் எங்கிருந்து வந்தது என்ற கேள்வி அமெரிக்காவை ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறது.
அமெரிக்கா இருக்கிற ஹவுதிக்களை மட்டுப்படுத்த தன்னிடத்தில் இருக்கிற ஒரே ஒரு ஷேரும் B2 பாம்பர்ஸ் மட்டும்தான். கெராசியா தீவில் யூகோகிராசியாவில் வைத்திருக்கக்கூடிய அந்த B2 பாம்பர்ஸையும் நாங்கள் எதிர்கொள்ள தயாராக இருக்கிறோம். 24க்கு மேல் MQ-9 அவங்க ஷட் டவுன் பண்ணிட்டாங்க அல்லது அழித்திருக்கிறார்கள். ஒரு MQ-9 உளவு விமானத்தின் அந்த விமானத்தின் விலை மட்டும் 320 கோடி. அதில் 22க்கு மேற்பட்ட விமானங்களை அழித்திருக்கிறார்கள். ஆகவே இப்பொழுது அமெரிக்கா பெரும் சிக்கலில் இருக்கிறது. அரபிக்கடல்ல செங்கடல்ல அந்த பகுதியிலிருந்து சரக்கு வரல. அமெரிக்காவினுடைய டிரான்ஸ்போர்ட் 80% கப்பல் வழிதான். அந்த 80%ம் தற்போது ஆப்பிரிக்காவை சுற்றி தான் செல்கிறது. நேரடியாக ஒரு ரூட்ல 5 கிலோமீட்டர் போறத 50 கிலோமீட்டர் அமெரிக்காவினுடைய ட்ரேட் வர்த்தகங்களும் இஸ்ரேலுடைய வர்த்தகமும் மிகப்பெரிய சீரழிவிலே இருக்கின்றது. அவர்கள் அமெரிக்காவை தாக்குகிறார்கள், செங்கடலில் தாக்குகிறார்கள். இஸ்ரேலையும் பாலிஸ்டிக்கின் மூலம் கடும் தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கிறார்கள். 500 பேர் வரை இந்த அமெரிக்காவினுடைய பாம்பார்டன்ஸ் மூலமாக கொல்லப்பட்டிருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. அமெரிக்காவும் இஸ்ரேலும் அவர்களால் அடைந்த சேதங்களை குறித்த குறிப்புகள் நம்மிடத்திலே இல்லை. இதை போன்று அமெரிக்கா ஒரு நாள் ஒன்றுக்கு 2 மில்லியன் இந்த சுற்றி போறதற்கு அவங்களுக்கு செலவாகலாம். அதனால இந்த செலவு தொகை இதுவரைக்கும் கிட்டத்தட்ட 6.5 பில்லியன்லேருந்து நேற்று 7.2 பில்லியன் அளவிற்கு செலவு தொகை அதிகரித்திருக்கிறதாகவும், அதே போன்று இந்த மாதிரி செங்கடல் வழியாக வந்தால் இவர்கள் கப்பலை தாக்கி விடுகிறார்கள், அழித்து விடுகிறார்கள் என்ற பயத்தில் ஆப்பிரிக்காவை சுற்றி 7 பில்லியன் அமெரிக்க டாலர்களை செலவு செய்து சரி நாம் ஜித்தாவின் மூலமாக கொண்டு வரலாம் என்று பார்த்தால், ஜித்தாவில் கொண்டு வந்த அமெரிக்க சரக்குகளை இறக்கி அங்கிருந்து வாகனங்களின் மூலமாக வந்தால் அதனுடைய செலவு மிக அதிகரிக்கும் என்கின்ற பெரிய சிக்கலில் இருக்கிறார்கள். ஹவுதிக்களை ஒன்றும் செய்ய முடியலை. தற்போது ஹவுதிக்களுடைய உளவுத்துறை ஒருவர் கொல்லப்பட்டதால் அல்லது அவர் கைது செய்யப்பட்டதை அறிந்து கொண்ட ஹவுதிக்கள் 2018 ஆண்டுகளுக்கு உட்பட்ட நிலையிலே அல்லது அதற்கு சமமான நிலையில் பர்ச்சேஸ் செய்த பேஜர் கருவிகள், செல்போன் கருவிகள், டெலிகாம் சிஸ்டம் எல்லாவற்றையும் அவர்கள் அழித்திருக்கிறார்கள். சிசிடிவி கேமராவை அழிச்சிருக்கிறாங்க, டெலிகாம் சிஸ்டத்தை அழிச்சிருக்கிறாங்க, பேஜரை அழிச்சிருக்கிறாங்க. எல்லாவற்றையும் அழிக்க வேண்டும் என்று ஹவுதிக்களின் தலைமை அப்துல் மாலிக் அல் ஹவுதியினுடைய உத்தரவின் பேரில் எஹியா சாரி உடைய அந்த அறிவிப்பின் மூலம் நாம் தெரிந்து கொள்ள முடிகின்றது. அது வெளிப்படையாக அறிவிக்கப்படவில்லை. ஏனென்றால் ஹிஸ்புல்லாவுக்கு ஏற்பட்ட அந்த பெரும் பாதிப்பு தமக்கு வந்துவிடக்கூடாது என்ற அச்சத்தின் காரணமாகத்தான் அவர்கள் 2018க்கு பின்பு அவர்கள் செய்த அனைத்தையும் அழித்துவிட்டு 2014 காலகட்டங்களில் அல்லது அதற்கு முந்தைய காலகட்டங்களில் இருக்கக்கூடிய அந்த ஸ்மார்ட் போன்களை எல்லாம் அவர்கள் பயன்படுத்துவதாக தற்போது செய்திகள் வந்திருக்கிறது. இதற்கிடையிலே அமெரிக்காவினுடைய ஜெர்மன் தளத்திலிருந்து C-17 US மிகப்பெரிய ராட்சச விமானங்களின் மூலமாக இஸ்ரேலுக்கு ஏராளமான ஆயுதங்கள் சேர்ந்திருக்கிறது. இதை இஸ்ரேலுடைய லோக்கல் சேனல்கள் அல்லது இஸ்ரேலுடைய நாளிதழ்கள், இஸ்ரேலி டைம்ஸ் போன்றவைகள் உறுதி செய்கிறது. அப்போ C-17 மூலமாக இவ்வளவு ஆயுதங்கள் இஸ்ரேலுக்கு வருவது என்ன காரணம்? ஏனென்றால் ஒருவேளை இந்த பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்தால் இஸ்ரேல் தாக்குதலை நடத்துவதற்கு, ஈரானை மட்டுப்படுத்துவதற்கு C-17 ஒரு 15, 20, 30 முறை சென்றதாக, குறைந்தபட்சம் 20 முறையாக ஏராளமான ஆயுதங்களை ஈரானுக்கு எதிராக போரிடுவதற்கு இஸ்ரேலில் இறக்கியிருப்பதாக தகவல்கள் வந்திருக்கிறது. ஆகவே இன்னும் இஸ்ரேலுடைய வான்படை பயிற்சிகள், இஸ்ரேலுடைய கடற்படை ஜாயிண்ட் கோலியேஷன் அந்த ட்ரைனர்ஸ் எல்லாமே தொடர்ந்து நடக்கிறது. நெத்தன்யாகு தனித்து ஈரானை தாக்குவதாக சொல்லியிருக்கிற நிலையில் அது சாத்தியமில்லை என்றாலும் அமெரிக்காவினுடைய ஆயுதங்கள் தற்போது சப்ளை செய்யப்படுகிற நிலையை பார்க்கின்ற போது ஒரு போர் தவிர்க்க முடியாதோ ஈரானோடு என்று எண்ணுவதற்கு நமக்கு அதிக காலம் செல்லவில்லை. ஏனென்று சொன்னால் சனிக்கிழமையோடு இந்த 3ஆம் கட்ட பேச்சுவார்த்தை நடக்கப் போகின்றது. உதாரணமாக ஈரானுக்கு எதிரான போரை தடுத்து நிறுத்த அமெரிக்காவுடைய டிஃபென்ஸ் தலைமை அமெரிக்கா தலைமை இஸ்ரேலுக்கு அழுத்தம் கொடுத்துத்தான் வந்து கொண்டிருக்கிறது. இருந்தபோதும்
ஈரானுக்கு எதிராக போரை நடத்த அமெரிக்காவுடைய அறிவுஜீவிகள் இன்டெலிஜென்ஸ் விரும்பவில்லை. ஆனால் இஸ்ரேல் கண்டிப்பாக இந்த போரை நடத்த வேண்டும் என்றும் அமெரிக்காவினுடைய போர் நடத்தக்கூடாது என்பவர்களின் மூலமாக, உதாரணத்துக்கு நான் சொன்னனே பென்டகனுடைய செக்ரட்டரியினுடைய இடமாற்றம், அவரை பணி நீக்கம் செய்தது, இவைகள் அனைத்தும் இஸ்ரேலுடைய நடவடிக்கையாக இருக்கலாம் என்று அமெரிக்காவினுடைய பொலிட்டிகோ மீடியா செய்தி வெளியிட்டதையும் நான் உங்களுக்கு சொல்ல கடமைகிறேன். நெத்தன்யாகுவை பொறுத்தவரை அமெரிக்காவினுடைய அழுத்தம், அவர்கள் அமெரிக்காவுக்கு நெத்தன்யாகுடைய அழுத்தத்தில் அமெரிக்கா விழுமா என்பதை நாம் இப்பொழுது அறுதியிட்டு உறுதியாக சொல்லிவிட முடியாது. நெத்தன்யாகுவும் யூதர்களும் அமெரிக்காவை அந்த அளவுக்கு மட்டுப்படுத்துவார்களா என்பதை சொல்ல முடியாவிட்டாலும் டொனால்ட் ட்ரம்பினுடைய பேச்சுக்களை பார்க்கின்ற போது அவருக்கும் நெத்தன்யாகுக்கும் இடையிலே இருக்கக்கூடிய அந்த உறவு எந்த ஒரு சக்தியாலும் பிரிக்க முடியாது என்கின்ற அளவிற்கு ஒரு நட்பு இருப்பதை அவர் சொன்னால் இவர் கேட்பார். அதைவிட அமெரிக்காவினுடைய டிஃபென்ஸ் செக்ரட்டரி, பென்டகன் இராணுவத்துறை எல்லாவற்றையும் அவர் மீறுவாரா என்று எனக்கு தெரியவில்லை. ஏனென்றால் ஸ்டீவ் விட்காஃபும் சரி, நேஷனல் செக்யூரிட்டி கவுன்சிலும் சரி, பென்டகனுடைய இராணுவ தலைமையும் ஈரானோடு நாம் போரிட செய்யக்கூடாது என்று சொல்கிறார்கள். இதற்கிடையிலே ஒரு 5 to 7 வருஷம் போர் நிறுத்தத்திற்காக சில நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது ஹமாஸுக்கும் யூதர்களுக்கும் மத்தியிலே. ஆனால் எங்களை பொறுத்தவரை ஹமாஸை ஒழிக்கும் வரை நாங்கள் போரை செய்ய நிறுத்தப் போவதில்லை என்று தெளிவாக இஸ்ரேல் அறிவித்திருக்கிறது. ஆகவே இப்பொழுது இந்த நிகழ்ச்சியில் அடுத்த கட்ட நடவடிக்கையாக ஈஜிப்டும் புரூனே, அதாவது ஈஜிப்டும் கத்தரும் முயற்சி செய்கிறார்கள். ஆனால் இது சாத்தியமானா ரொம்ப சாத்தியம் குறைதான். அந்த முயற்சியில் நிராயுதபாணிகளாக ஹமாஸை இந்த 7 ஆண்டுகளில் மாற்றுவது, பலஸ்தீனத்தில் வேறொரு ஆட்சியை கொண்டு வருவது, குறிப்பாக சமூக ஆர்வலர்கள் மூலமாக ஒரு ஆட்சியை கொண்டு வருவது என்று சொல்லப்படுகிறது. இதற்கிடையில் காசாவில் 30 பேர் பலியாகி இருக்கிறார்கள். அவர்கள் கூபா பகுதியிலே மிகப்பெரிய அளவிற்கு சுரங்கப்பாதையின் உள்பகுதியிலே வரவழைக்கப்பட்டு பல ஐடிஎஃப் வீரர்களும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த சூழ்நிலையில் அங்கே ஒரு கொதிநிலை காணப்படுகின்றது. போர்க்களத்தில், போர் முனையிலே ஒரு கொதிநிலை காணப்படுகிறது. ஹமாஸ் ஹிஸ்புல்லாவுடைய நடவடிக்கைகள் கடந்த காலங்களில் எப்படி சிறப்பாக இருந்ததோ அதே போன்று தற்போது ஹிஸ்புல்லா மௌனியாக இருந்தாலும் ஹமாஸுடைய நடவடிக்கைகள் ஒருபோதும் மௌனியாக இல்லை. அவர்கள் 30,000 புதிய வீரர்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். ஆனாலும் பொதுமக்கள் தொடர்ந்து நாள் ஒன்றுக்கு 100-120 பேர் கொலை செய்யப்படுவது, இந்த பம்பார்டன் மூலமாக, குண்டு தாக்குதலின் மூலமாக கொல்லப்படுவது தொடர்கிறது. ஐடிஎஃப் பெரும் சேதத்தை சந்தித்து வருவதையும், கூபா பகுதியிலே டிசென்டிங் அவர்கள் வேண்டுமென்றே அழைத்து சுரங்கத்திற்குள் இறக்கி அல்லது இறக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தையும் நாம் இப்பொழுது சொல்லியிருக்கிறோம். இதற்கிடையிலே ஒரு முக்கியமான ஒரு கண்டோலன்ஸ் மெசேஜ். உலக கத்தோலிக்க திருச்சபையின் தலைவர் போப் அவர்கள் மரணித்திருக்கிறார். இந்த சனிக்கிழமை இந்த அவருடைய அடக்கம் நடக்க இருக்கிற விவகாரத்தில் அவருக்கு, போப் ஐயா அவர்களுக்கு ஹமாஸும் ஹிஸ்புல்லாவும் தனது டீப் கண்டோலன்ஸ் மெசேஜ் போப்புக்கு அவர்கள் அனுப்பியிருக்கிறார்கள். மரியாதைக்குரிய போப் அவர்களுடைய நடவடிக்கைகளை ரொம்ப ப்ரைஸ் பண்ணியிருக்கிறார்கள். எப்படி என்றால் ஆஸ் அ மேன் ஆஃப் பீஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க, ஒரு சமாதானத்தின் தூதர். அது மட்டும் இல்லாமல் பிகம் ஆஃப் இன்டர்ஃபெய்த் ஹார்மோனி, சமூகங்களுக்கிடையே ஒரு நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதற்கு பாடுபட்டார். அதே போன்று இன சுத்திகரிப்புக்கு எதிராக பாடுபட்டார். அமைதியின் மறுவடிவம் என்று ஹமாஸ் போப்பினுடைய இறுதி மரியாதை செலுத்தி இருக்கிறது. வானலாவை புகழ்ந்திருக்கிறது. உலக கத்தோலிக்க திருச்சபைகளுக்கு ஹமாஸ் மட்டுமல்ல, ஹிஸ்புல்லாவுடைய நயீம் காசியும் தனது கடும் இரக்கத்தை அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக சொல்ல வேண்டால், எங்களுக்கு ஆதரவாக இருந்த ஒரு மாபெரும் தலைவர், ஒரு அமைதி மண்டலத்தின் தலைவர் போப் பிரான்சிஸ் அவர்கள் மரணித்ததை ஹமாஸ் மிக 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 மனவேதனையோடு தனது இறுதி யாத்திரையை பகிர்ந்து கொண்டிருக்கிறது. இஸ்ரேலுடைய மனிதவீர தாக்குதலை எதிர்த்து அவர் கருத்து தெரிவித்ததை தான் இந்த கட்டத்தில் ஹமாஸ் அவர்களுக்கு மனிதநேய பாவனைகளோடு ஒரு அஞ்சலியை செலுத்தியிருக்கிறார்கள். இதற்கிடையே
துருக்கி வந்து ஒரு பிசிக்கல் அட்டாக்ஸ் செய்வதற்கான நடவடிக்கைகள் நடந்து வருவதாக சொல்லப்படுகின்றது. பலமுறை துருக்கியை நாம் பேசினாலும் கூட அது சாத்தியமற்ற நிலையிலே தற்போது முறுவல் நிலை இஸ்ரேலுக்கு எதிராக சிரியாவிலே காணப்படுகின்றது. தற்போது இந்த பிசிக்கல் அட்டாக் மூலமாக என்ன நடக்க போகுது? குறிப்பாக துருக்கியினுடைய ஸ்பை சீஃப் யார் என்று சொன்னால் அவரும் ஹமாஸினுடைய தலைவர் 2 பேரும் துருக்கியில் சந்தித்து இரகசிய பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார்கள். இந்த பேச்சுவார்த்தையில் துருக்கியிலே மிக முக்கியமாக இப்ராஹிம் கலீன், அவர் துருக்கி ஸ்பை உடைய தலைவர் முஹம்மது இப்ராஹிம் கலீன் அவர்களும், அதே போன்று ஹமாஸினுடைய சார்பில் தர்வேஸ் அவர்களும் 2 பேரும் சந்தித்து பேசியிருக்கிறார்கள். துருக்கி தற்போது பிசிக்கல் அட்டாக் என்று சொன்னால் ஜொர்டானின் வழியாகவோ உண்மையிலே போர் செய்தால் நிலைமை கடும் சிக்கலில் உருவாகிவிடும். ஆனால் துருக்கி செய்வார்களா என்பது பல மில்லியன் கேள்வி இருக்கிறது. அதாவது துருக்கி என்ன சொல்கிறான்னு சொன்னால் அனெக்சிஷன் பலஸ்தீன் லேண்ட்ஸ் அதுக்கு எதிராகவும், அதாவது பலஸ்தீன இடங்களை பிடித்து இஸ்ரேலை ஆக்கிரமித்து கொள்ளக்கூடாது என்பதற்காக துருக்கி இந்த நடவடிக்கையை எடுத்திருப்பதையும் நாம் பார்க்க முடிகிறது. ஆனால் இது போராக மாறுமா என்பது எங்களுக்கு தெரியாது. இந்த சூழ்நிலையில் அரபுகளை குறித்து இத்தனை காலமாக இவ்வளவு போர் நடத்தி 6 லட்சத்திற்கும் மேற்பட்ட குழந்தைகள் இளம்பிள்ளை வாதத்தால் போலியோவிலோ மரித்து போவார்களோ என்று எண்ணக்கூடிய அளவிற்கு கொடூரமான நிலையை யூதர்கள் அரசும் சியோனிச அரசும் செய்து கொண்டிருக்கிறது. பட்டினி, வறுமை, படுகொலைகள், குளிர், மக்கள் வாழ முடியாத சூழல். ஒரு காலமும் இப்படி ஒரு சூழ்நிலை பலஸ்தீனத்தில் நடந்ததில்லை. அத்தனையும் அவர்கள் தாங்கிக் கொள்கிறார்கள். இந்த ஒரு சின்ன சுண்டக்கா நாட்டை எதிர்த்து அரபு படைகள் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். அரபு படைகள் தங்களது கண்டனத்தை மட்டும்தான் தெரிவித்துக் கொள்கிறார்கள். ஆனால் நடவடிக்கைகள் எதுவும் நடக்கவில்லை. ஆகவேதான் 550 நாட்களுக்கு மேல் அல்லது 500 நாட்களுக்கு மேல் நடக்கிற இந்த போரில் நாள் ஒன்றுக்கு ஒரு கேவலமாக மக்களின் உயிர்களை மதிக்காமல் படுகொலைகளை இஸ்ரேல் செய்து வருகிறது. இதற்கிடையிலே இஸ்ரேலுடைய சின்பட்டுடைய தலைவர் அவர் தடை செய்யப்பட்டிருக்கிற நேரத்தில் போர் நிறுத்தம் வேணும் என்று பெஞ்சமின் நெத்தன்யாகு நாட்டிலிருந்து விரட்டப்பட வேண்டும் என்று, ஆட்சி கலைக்கப்பட வேண்டும் என்று பெருந்திரளான மக்கள் போராட்டத்தை நடத்தி வருகிறார்கள். பெஞ்சமின் நெத்தன்யாகு பொறுத்தவரை அவனுக்கு எந்த கவலையும் இல்லை. அவரை பொறுத்தவரை அவர் அரசியலில் இருக்க வேண்டும். தன் மீது வைத்திருக்கிற அந்த குற்ற வழக்குகள் முழுமையாக விடுதலை செய்யப்பட வேண்டும், அல்லது அந்த வழக்குகள் வராமல் பார்த்து கொள்வதற்கு போர் நடத்தித்தான் ஆக வேண்டும். ஆகவேதான் அமெரிக்கா பேசுவதை பேசக்கூடாது என்கிறார் ஈரானோடு. அமெரிக்கா தாக்குதல் நடத்த வேண்டும். அப்படி அமெரிக்கா தாக்குதல் நடத்தவில்லை என்றால் தான் மட்டும் நடத்தப் போவதாக அறிவித்திருக்கிறார். அதே போன்று இன்றைக்கு அந்த நாட்டில் தேசம் முழுவதுமே ஒரு கொதிநிலை போராட்டம், ஒரு எஜிடேஷன்ஸ் எகெயின்ஸ்ட் பெஞ்சமின் நெத்தன்யாகு. ஆனாலும் அதை பற்றி எந்த கவலையும் இல்லை. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஒருவேளை இந்த நாளை நடக்கும் 26ஆம் தேதி, நாளை 2 நாள் கழித்து நடக்கும் பேச்சுவார்த்தையில் 3rd சிட்டிங்கில் ஒரு அமிக்கபிள் செட்டில்மெண்ட் வரவில்லை என்றால் C-17 விமானம் மூலம் இங்கே அனுப்பப்பட்ட ஏராளமான ஆயுதங்களின் மூலமாக உடனடியாக ஈரானுடைய நியூக்ளியர் வெப்பன் தளங்களிலே தாக்குதல் நடத்தப்படலாம் என்ற அச்சம் இருந்து கொண்டிருக்கிறது. அதற்கு பதிலளிக்கும் விதத்தில் ஈரான் மறுதாக்குதல் நடத்தும் போது மிக அபாயகரமான விளைவுகளை இஸ்ரேல் சந்திக்கும் என்றும் சொல்லப்படுகிறது. ஏனென்றால் பிராமிஸ் 1, பிராமிஸ் 2வின் மூலமாக நெவாட்டிவ் பேஸ் தளங்களெல்லாம் அடித்து கண்டந்துண்டமாகப்பட்டதை சேட்டலைட் பிக்சரின் மூலமாக உலகம் கண்டது. ஆனால் இன்றைக்கு அவர்கள் அது அல்லாமல் பல லேசர் ஆயுதங்கள், பிளாஸ்மா ஆயுதங்கள், அதே போன்று பாலிஸ்டிக்ஸ் மிசைல்ஸ், இவைகளையெல்லாம் புதிதாக அவர்கள் அடித்தோமாக வைத்திருக்கிற போது அதனை எதிர்கொள்வதற்கு இஸ்ரேல் தகுதி இருக்கிறதா? பொருளாதார நெருக்கடியில் இருக்கும் அமெரிக்கா தற்போது இஸ்ரேலோட பேச்சுவார்த்தை நடத்துவதே காரணம் அவர்கள் வலிமை குறைந்ததனால்தான். ஆகவே அமெரிக்கா போரை நடத்துமா? நேரடியாக அமெரிக்கா போரை நடத்த நேரடியாக தயங்கினால் தனதுடைய பிராக்சி இஸ்ரேல் மூலம் போர் நடத்துமா? C-17 ஆயுதங்கள் அமெரிக்காவினுடைய கார்கோ
விமானங்கள் மூலம் 20லிருந்து 30 விமானங்கள் வந்து மொத்தமாக ஆயுதங்களை கொண்டு இங்கு வைத்திருக்கிறார்கள். அப்ப அதற்கு எதற்காக ஆயுதங்கள்? ஒன்றொரு கேள்வி. ஹவுதிகளை மட்டுப்படுத்தவே முடியவில்லை. 8 பில்லியன் ஒரு நாள் ஒன்றுக்கு 2 மில்லியன் அளவிற்கு செலவாகிறது. ஆப்பிரிக்காவை சுற்றி அமெரிக்க கப்பல்களும் யூத கப்பலும் செல்கிறது. ஆக சவுதி அரேபியாவில் கொண்டு வந்து தரைவழியாக கொண்டு வந்தால் செலவுகள் அதிகரிக்கும். அப்ப எப்படியாவது ஹவுதிகளை மட்டுப்படுத்த வேண்டும் என்று குண்டுகளை போட்டு இதுகாரம் ஒட்டுமொத்தமாக 500 பேர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த கொலையில் எத்தனை ஹவுதிகள் இறந்தார்கள் என்று தெரியவில்லை. ஹவுதிகள் இந்நிலையிலே சிசிடிவி கேமராக்கள், ஸ்மார்ட் போன்கள், பேஜர்கள் எல்லாவற்றையும் நிறுத்திவிட்டார்கள். 2014க்கு முன்னால் அவர்கள் பயன்படுத்தியதை மட்டும்தான் மீண்டும் பயன்படுத்த போகிறார்கள். ஏற்கனவே ஹிஸ்புல்லா 4000க்கும் மேற்பட்ட பேஜர்கள் வெடித்து சிதறிய மாதிரியும், அந்த பேஜர்கள் யாரெல்லாம் பயன்படுத்தினாலும் அவர்களை உளவின் மூலமாக கண்டுபிடித்து விடக்கூடாது, பெகாசிஸின் மூலமாக என்ற கவனத்தில் அவர்கள் எல்லாவற்றையும் அளித்திருக்கிறார்கள். ஆகவே யூகே என்று அழைக்கப்படுகிற இங்கிலாந்தோ அமெரிக்காவோ யூஸோ எந்த ஒரு தகவல்களையும் ஏமனிலிருந்து பெற முடியவில்லை என்பதுதான் அமெரிக்காவின் தலையீடியாக இருக்கிறது. ஹமாஸ் 30,000 பேர்களை சேர்த்திருக்கிறார்கள். ஹமாஸினுடைய தாக்குதல், ஆம்புஷ் தாக்குதல் பெரிய அளவில் இருக்கிறது. படுகொலைகள் தொடர்கின்றன. ஹமாஸினுடைய இந்த படைகள், அல் குஸ் படைகள் மிக கடுமையான தாக்குதலை கூஃபா பகுதியில் நடத்தி வந்திருக்கிறார்கள். இப்படி பல செய்திகள் போய்கொண்டிருக்கிறது. அடுத்த செய்திகளோடு நாம் உங்களை சந்திக்கின்றோம். நன்றி.